பவித்ரா, அரசியல் கட்சிகளின் கொடிகள், கம்பங்கள் மற்றும் அந்த குறிப்பிட்ட ஜாதி மதத்தை சேர்ந்த கொடிகளை ஆங்காங்கே நிறுவுவதால் அங்கே பொது அமைதிக்கு குந்தகம் மற்றும் இரு தரப்பினரிடையே மோதல் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கிற்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதால் அதனை தடுப்பதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிகள் மற்றும் மத ரீதியான அமைப்புகளின் கொடிகள் ஆகியவற்றை 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலைகள், கிராம சாலைகள், பொது இடங்கள், புறம்போக்கு இடங்கள் ஆகியவற்றால் கட்சிகளின் கொடி கம்பங்கள் மற்றும் ஜாதி அமைப்புகளின் கொடி கம்பங்கள் மற்றும் பல்வேறு இயக்கங்களின் கொடிகளை நடுவதால் அந்த ஊரில் உள்ள பல்வேறு தரப்பினரும் போட்டி போட்டுக்கொண்டு போட்டி கொடிகளை ஏற்றுவதால் இரு தரப்பினரிடையே மோதல் மற்றும் சட்டம் ஒழுங்குக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றும் அந்த ஊர்களில் அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுவதற்கு இந்த கொடிக்கம்பங்கள் காரணமாக இருக்கிறது என்பதால் தமிழகத்தில் 12 வாரங்களுக்குள் பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்றும் இனிமேல் புதிதாக பொது இடங்களில் கொடிக்கம்பங்களை வைப்பதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் அனுமதி அளிக்காமல் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் சட்ட ரீதியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று உத்தரவிட்டுள்ளது. பவித்ரா.